செல்லக்குட்டிமா என்னை ஹரிக்குட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவனை கிளம்பிட்டேங்க. அவன் இந்த தரையில் காலை ஊனி நிற்கவே இல்லைங்க. பிடிச்சிட்டு நில்லுனாலும் நிற்க மாட்டேன்றான். லேசாக சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடறானாலும் ஒத்து வர மாட்டேன்றான். எதுக்கும் இது பண்ணலைங்க. வெளியே நின்று பார்த்தேன். எந்த ஆம்பளைங்க யாரும் காணல. சரி இவனை எப்படியாவது 2-3 பசங்களை கூப்பிட்டாது கூப்பிட்டு போகலான்னா முடியலைங்க. டாக்டர் வந்து 5 மணி வரைக்கும் தான் இருப்பான்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க வரனால 5 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. அதனால் சரி அப்போவும் அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இப்போதைக்கு அவனுக்கு வலியை பெயினை முதல்ல குறைச்சி அவன் லைட்டாக நடந்த உடனே கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஃபுல் செக்கப் பண்ணலாம் அப்படிட்டாங்க. அன்றைக்கி டெஸ்ட் பண்ணியாச்சுல, நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், நீங்கள் பயப்படாதேன்றாங்க. அதனால் எனக்கு தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்குது. பிள்ளையை வச்சுட்டு என்ன செய்ய, அவன் ஒரு நிமிஷம் கிடந்தாலும் என்னால் இது பண்ண முடியல. அவன் பாருங்க ஒரு சைடோடியை படுத்து அந்த கழுத்து வேறு அவனுக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. பிள்ளை பாருங்க கழுத்தை நல்லா திருப்ப முடியல. எனக்கு ஷோ கடவுளை என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. பிள்ளையை பார்க்க தான் பாவமாக இருக்குது. ஹரி தங்கம் இவ்வளோ நேரம் போராடி கடைசியில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியலைங்க.